பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் தன்னுடைய தாய் தகப்பனை கவனிக்கிறது இல்லைங்க, விசாரிக்கிறது இல்லைங்க, அவங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்பது கூட இல்லைங்க. ஆனால் நம்ம சிறு வயதாக இருக்கும்போது நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு வாங்கி கொடுப்பாங்க, நமக்கு பிரியப்படுத்துவாங்க, நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆமாம் தானேங்க? ஆனால் இன்றைக்கு ஒரு வேளை சாப்பாடு நம்மளுடைய தாய் தகப்பனுக்கு போடக்கூட நம்ம யோசிக்கிறோங்க. ஏன் பிரியமானவர்களே, நம்மளை பெற்று எடுத்து நம்மளை வளர்த்து இம்மட்டும் ஆளாக்கின தாய் தகப்பனை இது மாதிரி நம்ம பண்ணலாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள், நான் எல்லாரையும் சொல்லலை, நீங்கள் பெற்றோர்களை கனப்படுத்துகிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருங்க. யாரெல்லாம் அவங்கள கனவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களிடம்தான் நான் இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு சிலர் அவங்க சொத்து இருக்கிற வரைக்கும் அவங்க நம்ம வீட்டில் இருக்கட்டும், என்னைக்கு அவங்க சொத்து எழுதி நம்ம வாங்கிடுறோமோ அதுக்கப்புறம் அவங்கள எங்கேயாவது சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. இன்னும் சிலர் அவங்க நம்ம குழந்தைங்கள பார்த்துக்க இது இருக்கட்டும், ஒரு மூலையில் உட்காந்துருக்கட்டும், 3 வேளை சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்பொழுதும் நீ மனம் திரும்பி உன் பெற்றோர்களை உன்னோடு சேர்த்து கொள்ளாத இருந்தால் ஆண்டவர் உனக்கும் அதே நிலைமை வரும் என்று எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தாய் தகப்பனை கனப்படுத்தினா தானேங்க நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளை பாதுகாத்து கொள்வாங்க. இல்லை அப்படின்னா இப்போ நம்ம தாய் தகப்பனுக்கு என்ன செய்கிறோமோ அதே தானேங்க நமக்கும் வரும். பிரியமானவர்களே, ஒரு 5 நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களை சிறு வயதிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்து உங்களை வளர்த்து உங்களை ஆளாக்குனாங்க. இதெல்லாம் நீங்கள் நினைக்கும் போது அந்த அன்பை பார்க்கலாம் வேறு அன்பு எதுவுமே பெருசாக தெரியாதுங்க. நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் அநேகர் வேலையில் பிஸியாக இருக்கலாம், இல்லை சில பிஸ்னஸ் விஷயத்தினால நீங்கள் உங்கள் பெற்றோரை விட்டு பிரிந்து இருக்கலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கூட ஒரு ஃபோன் செய்து அவங்கள விசாரிங்க, எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. இதனால் நம்ம ஒருபோதும் குறைந்து போவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்து. உன் வாழ்நாள் ஆயுசு நாட்கள் கூடணுமா, தாய் தகப்பனையும் கனப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. இன்றைக்கும் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் எந்த இடத்துல வைத்திருக்கீங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். அது கரெக்டான இடமா? கனப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை அவங்கள கலங்க வச்சிட்ருக்கீங்களா? பிரியமானவர்களே, அவங்க கண்ணீர் விடுறாங்க உங்கள் நிமித்தம் அப்படின்னா அது உங்கள் குடும்பத்திற்கு சாபமாய் மாறும் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறக்காதீங்க. ஒருவேளை இன்றைக்கு ராத்திரியில் நீங்கள் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கலாம், தாய் தகப்பனை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுலாமா அப்படின்னு சொல்லி. அப்படி நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் உங்களுக்கான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக இருந்து செயல்படுவார். உங்கள் பெற்றோர்களை கனப்படுத்த, உங்கள் பெற்றோர்களை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா அந்த யூடியூப் மூலமாக இணைந்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே ராஜா, இன்றைக்கு அவர்களோடு நீர் பேசியிருக்கிறீர், இடைப்பட்டு இருக்கிறீர். யாரெல்லாம் இந்த அப்பா மனதோடு கூட தன்னுடைய தாய் தகப்பனை பெற்றோரை அப்பா ஆண்டவரே கைவிடணும்னு நினைக்கிற அப்பா பிள்ளைகளோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். இன்றைக்கு ராத்திரி அப்பா ஒப்பு கொடுத்து தான் பண்ணது தவறு என்று இருதயத்தில் அப்பா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மன்னிங்க அப்பா. இனி நான் ஒருபோதும் அப்படி நினைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்பா. அவர்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் தாய் தகப்பனோடு கூட அவங்க வாழ்ந்து சுகித்திருக்க நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீரே தகப்பனே அவர்கள் செய்த தவறை அப்பா நீர் மன்னித்து அவர்களை மீண்டுமாய் நீ ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க
ஆசிர்வதிங்க அப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க, குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க, அவர்கள் பெற்றோரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you all. Thank you.